வணக்கம். திரையரங்கம் நோபடி 2. இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் டிமோ ஜார்ஜென்டோ. இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் யுனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனம் விநியோகம் செய்திருக்கிறது. இது ஒரு முழு ஆக்ஷன் திரைப்படம். படத்தினுடைய ஆரம்பத்தில் சாகசங்கள் பலவற்றை செய்யக்கூடிய ஹச் மான்ஸ்டர் என்ற மனிதர் தன்னுடைய டான் நிலையில் இருக்கக்கூடிய பார்பர் என்ற மனிதரை சந்திக்கிறார். அவரிடம் இவர் நிறைய கடன் பட்டிருக்கிறார். தான் பட்டிருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்காக அவர் பல சமூக விரோத செயல்களை செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் பார்பர் ஹச்சிடம் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஒப்படைத்து அந்த சாகச செயலை செய்வதற்கு நீங்கள்தான் சரியான மனிதர் என்று கூறுகிறார். ஆனால் ஹச் அதை கேட்டு அதை செய்வதற்கு மறுத்து விடுகிறார். காரணம், தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்பதால் தன்னுடைய குடும்பத்தை அவரால் கவனிக்க முடியவில்லை. அதனால் இப்போது இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியாது, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஹச் கூறுகிறார். அப்போது பார்பர் அவரை பார்த்து, ஹச், நீ எங்கு சென்றாலும் நீயாகத்தான் இருப்பாய். நீ என்ன செய்வாய், எப்படிப்பட்ட சாகச காரியங்களை அங்கு செய்ய வேண்டியது இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதை நீயே நேரில் சந்திப்பாய் என்று சிரித்து கொண்டே கூறுகிறார். அதற்கு பிறகு ஹச் தன்னுடைய மனைவி பெக்காவுடனும் தன்னுடைய மகளுடனும் பிளமர் வில்லே என்ற அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கக்கூடிய இடத்திற்கு பயணிக்கிறார். மகனின் பெயர் பிராடி, மகளின் பெயர் சாமி. பிளமர் வெல்லேக்கு சென்றிருந்த இடத்தில் ஹச்சினுடைய மகனான பிராடிக்கும் மேக்ஸ் என்ற சம வயது கொண்ட சிறுவனுக்கும் இடையே ஒரு மோதல் உண்டாகிறது. அந்த மேக்ஸ் யார் என்றால் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கினுடைய உரிமையாளரான வியாட்டின் மகன். ஹச்சினுடைய மகளான சாமியை அங்கு பணியாற்றக்கூடிய ஒரு மனிதன் தாக்கி விடுகிறான். அதை தொடர்ந்து ஹச் அங்கு இருப்பவர்களுடன் மோதி பலரையும் தாக்குகிறார். ஹச் ஆவேசமாக மோதுவதை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுகிறார்கள். பொழுது போக்கலாம் என்று வந்த இடத்தில் தன்னுடைய ஆவேச குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்னுடைய கணவனை பார்த்து மிகுந்த கோபத்திற்கு ஆளாகிறாள் ஹச்சினுடைய மனைவி. அதற்கு பிறகு அங்கு லெண்டினா என்ற ஒரு பெண் கதாபாத்திரம் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. எதையும் செய்வதற்கு சிறிதும் அஞ்சாத கதாபாத்திரம் லெண்டினா கதாபாத்திரம். ஏபல் என்ற எதற்கும் அஞ்சாத குணத்தை கொண்ட மனிதனும் அந்த களத்தில் நுழைகிறான். இந்த 4 கதாபாத்திரங்களும் எப்படிப்பட்ட அனைவரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய சாகச செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதற்கு பிறகு அவற்றில் யாருக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகிறது, யார் இறுதியில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த பெண் கதாபாத்திரம் கொல்லப்படுகிறாள். ஏபல் என்ற கதாபாத்திரத்திற்கும் எதிர்பாராத பாதிப்பு உண்டாகிறது. வியாட் என்ற மனிதனுக்கும் எப்படிப்பட்ட விளைவு உண்டாகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். படத்தினுடைய இறுதி காட்சியில் பல போராட்டங்களை சந்தித்து தன்னுடைய மனைவியையும் மகனையும் மகளையும் எப்படி பத்திரமாக அந்த இடத்திலிருந்து தன் வீட்டிற்கு ஹச் எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாப் ஓடன்கிர்க் இவர்தான் ஹச் மான்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். மிகவும் இயல்பாக இவர் நடித்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் இவர் சண்டை போடும்போது நம்மை மறந்து இவரை நமக்கு பாராட்ட தோன்றுகிறது.
கோனி நீல்சன் இவர்தான் ஹச்சினுடைய மனைவி பெக்காவாக நடித்திருப்பவர். கேஜ் முன்ரோ இவர்தான் ஹச்சின் மகன் பிராடியாக நடித்திருப்பவர். பெய்ஸ்லி கடோராத் இவர்தான் ஹச்சினுடைய மகள் சாமி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். ஷரோன் ஸ்டோன் இவர்தான் லெண்டினா என்ற பெண்ணாக வருபவர். மிடுக்கான தோற்றத்தில் படம் முழுக்க இவர் வருகிறார். இவர் வந்த பிறகு படத்திலேயே ஒரு வேகம் பிடிக்கிறது. கிறிஸ்டோபர் லாய்டு இவர் ஹச்சின் தந்தையாக வருகிறார். வயதான கதாபாத்திரம். இவர்கள் சுற்றுலா பயணம் வரும்போது அவர்களுடன் சேர்ந்து வரக்கூடிய கதாபாத்திரம் இது. படத்தில் நாம் ஆரம்பத்தில் சர்வசாதாரணமாக இந்த கதாபாத்திரத்தை நினைத்திருப்போம். ஆனால் படத்தினுடைய உச்சகட்ட காட்சி வரை மிக முக்கிய பங்கு வகித்து இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திலேயே மிகப்பெரிய திருப்பத்தை உண்டாக்கி படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் நம்முடைய கை தட்டலை பெறக்கூடிய அற்புதமான கதாபாத்திரம் இது. அதை மிகவும் அருமையாக அனுபவ நடிகரான கிறிஸ்டோபர் லாய்டு செய்திருக்கிறார். ஜான் ஆர்டிஸ் இவர்தான் வியாட் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். காலின் சல்மான் இவர்தான் படத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய பார்பர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர். டெரக் கால்ஸ்டட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாசிரியர். ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தாலும் நல்ல ஒரு கதையை எழுதியதற்காக இவரை நாம் பாராட்டலாம். கேலன் கிரீன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். சண்டை காட்சிகள் ஏராளமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தில் எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு இருக்கும் என்று நமக்கு தெரியும். அதை உணர்ந்து கொண்டு இவர் தன்னுடைய பணியை அருமையாக செய்திருக்கிறார். எலிசபெத் ரொனால்ட்ஸ் டாட்டிர் இவர்கள் இருவரும் இந்த திரைப்படத்திற்கு பட தொகுப்பாளர்களாக பணியாற்றியிருக்கிறார்கள். இவர்களுடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய வகையில் இருக்கிறது. டொமினிக் லூவிஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த கதையோட்டத்திற்கு இவருடைய இசையமைப்பு பெரிய அளவில் உதவி இருக்கிறது. 1 மணி நேரம் 29 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய நீளத்தை கொண்ட திரைப்படம் இது. மிகச்சிறந்த சண்டை காட்சிகளை எப்படி படமாக்கி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க விரும்பக்கூடியவர்கள் கட்டாயம் நோபடி 2 திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிச்சயம் இந்த திரைப்படம் பிடிக்கும்.